இப்போ நம்ம நேபாளத்தில் இருக்கேன்னா நீங்க ஓரளவுக்கு ஜியாகிரபி தெரிஞ்சிருந்தா நீங்க பாருங்க, மயான்மர்ல ஒரு சின்ன பகுதி, அருணாச்சல பிரதேசம், பூட்டான், சிக்கிம், அப்புறம் சதர்ன் பார்ட் ஆஃப் டிபெட், நேபாளம், உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர், சம் பார்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ். இது ஃபுல் ஹிமாலயாஸ். நான் சொன்னது புரிஞ்சுதோ? இப்போ அதுல நீங்க ஒரு பகுதி சேவிச்சல் நேபாளத்துல. அப்படியே இப்ப நம்ம உத்தராகண்ட் பாரத தேசத்துக்கு வரணும். 3 திவ்ய தேசங்களை சேவிக்க போறோம். இப்ப நான் அதே ஹைட்ல அங்கேருந்து ஒரு குதிச்சேன்னா அந்த மலைக்கு போயிடலாம். அவ்வளவு ஈஸியா சார்? இல்ல, 3 நாள் ஆகும். ஆனா குதிச்சுடலாம். அந்த மலைக்கு பத்ரிநாத் என்கின்ற பதரிகாசிரமம்னு பேர். ரொம்ப அழகான பெருமாள் நரநாராயண பர்வதத்தின் அடிவாரத்தில் இருந்து நரநாராயணனாயிருந்து சஹஸ்ர கவச்சன ஜெயிச்சார். அதே அடிவாரத்தில் மார்க்கண்டேயர் என்கின்ற மகர்ஷி பகவான் பிரளய காலத்துல எப்படி இருப்பார்னு யோசிக்கும் போது பெருமாள் வடதலத்தில் கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புட்டேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமின்னு பெருமாள் காட்சி கொடுத்த வடபத்திரசாயியாக இருந்த க்ஷேத்திரம் மார்க்கண்டேயருக்கு. ஊர்வஷி தோன்றிய இடம். இந்திரன் தேவர்களை அனுப்ப பெருமாள் ஸ்ரீரத்ன காரணம் உபபாத்த திருத்தீய வர்ணம் தைத்தியேந்திர வீரசயனம் தைத்தோபதானம்னு தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்தை எடுத்தார். ஸ்ரீரத்ன காரணம் பெருமாள் தொடைய தட்டினாரா, உடனே ஊர்வஷி, ஊருஜாத்தே ஊர்வஷி, ஊருவிலிருந்து ஊர்வஷி தோன்றினாள். எல்லாம் அந்த க்ஷேத்திரத்துல தான். நரநாராயண பர்வதம் அடியேன் ஒரு 3 தடவை போயிருக்கேன், சேவிச்சிருக்கேன் பெருமாளை. முதல் தடவை சேவிச்சது அவ்வளவு ஆச்சரியம். கார்த்தால ஒரு 3-4 மணிக்கு சஹஸ்ரநாமம் வச்சிருவா அந்த கோவில்ல. ஏன்னா நம்பூதிரிகள், கேரளா நம்பூதிரிகள் தான் அங்க ஆராதனை பண்ணிட்டு இருப்பா. ஏன்னா ஆதிசங்கரர் அந்த பெருமாளை தேடி கண்டுபிடிச்சு புனஸ்தாபனம் பண்ணார். ஆழ்வார் பாடும்போது பெருமாள் இருந்தார், ஆதிசங்கரர் தேடும்போது திரும்பி புனஸ்தாபனம் பண்ணார். இன்னைக்கும் கார்த்தால அங்க திருமஞ்சனம் நடக்கும். விடிகார்த்தால ஒரு 4:30-5 மணிக்கு கூட்டுருவா. அங்க கூப்பிடும்போது பெருமாளுக்கு எல்லா ஆபரணங்களை எல்லாம் களைந்து ஒன்னொன்னும் காமிப்பா. இது பதரிகாசிரமம், பத்ரிநாராயண பெருமாள், இது தாயார், இது கருடன், இது நரன், இது நாராயணர், இது நாரதர், அவ்வளவு அழகா காமிப்பா. அப்புறம் கவச்சங்கள்லாம் போட்டோம்னா, புஷ்பம் எல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் நமக்கு அவ்வளவா தெளிவா தெரியாது. கார்த்தால கீழே அலகநந்தாங்கிற நதி ஓடிட்டு இருப்போம். புரண்டு ஓடுவோம் அலகநந்தா. அதுக்கு பக்கத்திலேயே சல்ஃபர் ஸ்பிரிங்ஸ் உண்டு. அதற்கு தப்த குண்டம்னு பேர். அங்க போய் நீங்க குளிச்சுட்டு அது எப்படின்னா, அந்த தப்த குண்டத்துல நல்லா சூடு நல்லா இருக்கும், அது குளிச்சுடலாம். இப்ப அதுலேருந்து இறங்கி வரணும் இல்லையா அந்த சேஞ்சிங் ரூமுக்கு, அதுக்குள்ள அவ்வளவுதான், அது குளிர்ந்து போயிடும், அவ்வளவுதான். அங்க குளிச்சுட்டு நீங்க வரணும். அங்க பெருமாள் கார்த்தால நீங்க ஒரு 4 மணிக்கு போய் சேவிச்சேன்னா பின்னாடி அட் த பேக் டிராப் ஆஃப் நரநாராயண பர்வதம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நீங்களே கிட்டத்தட்ட ஒரு 18,000 அடிக்கு மேல இருக்கீள். அதுக்கும் மேல அந்த 2 மலை பின்னாடி தெரியுது. அதுக்கு நடுவில் அழகான இந்த கோவில் ஒரு மாதிரி டிபெட்டன் ஆர்கிடெக்சர்ல இருக்கும். இந்த கோவில் எல்லா பக்கமும் ஜோதி ஏத்தி வச்சிருப்பா. கீழே அலகநந்தா ஓடிட்டு இருப்போம். ஒரு பக்கம் தப்த குண்டத்திலேருந்து புகை வரும், சஹஸ்ரநாமம் கேட்டு இருக்கும். இதுக்கு நடுவில் நீங்க அந்த பாலத்தை தாண்டி பெருமாளை போய் சேவிச்சுட்டு வந்தா ஒருவேளை வைகுண்டத்துக்கு இது முன்னோட்டமா இருக்கும். வைகுண்டம் எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. ஏதாவது ஒரு சாம்பிள் கொடுக்க வேண்டாமா? அதுக்காக பெருமாள் சாதிச்சிருக்கார். ஆழ்வார் எடுக்கிறார், முற்று முத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்து. ஆழ்வார் சொல்றார் பாருங்க, ரொம்ப நீ பிஃபோர் யூ கெட் ஓல்ட், before you start using your walking stick, go to this திவ்ய தேசம். ஆழ்வார் எடுத்திருக்கார், முற்று முத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்து இற்றகால் போல் தள்ளி மெல்ல இருந்து அங்கு இளையாமுன் பெற்றதாய் போல் வந்த பேச்சி பெருமுலையோடு உயிரை வற்ற வாங்கி உண்டவாயான் வதரி வணங்குதுமே. வதரின்னு சொன்னா பதரி வணங்குதுமே. பதரிங்கிற அந்த மரத்தின் நிழலில் பெருமாள் இருப்பதால் தீட்சிதர், முத்துசுவாமி தீட்சிதர் ஸ்ரீ சத்யநாராயணம்னு ஒரு கீர்த்தனம் பாடியிருக்கார். ஸ்ரீ சத்யநாராயணம் உபஸ்மஹே நித்யம் சத்ய ஞானானந்தமயம் சர்வம் விஷ்ணுமயம் ஸ்ரீ. இந்த பெருமாள் மேல பாடியிருக்கார். வைஷ்ய ஜாதி காரணம்ங்கிறார். ஏன்னா இந்த சத்யநாராயண பூஜைன்னு ஒண்ணு உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நிறைய இப்ப தமிழகத்திலயும் பண்றா. பிரதானமா ஆந்திர கர்நாடக தேசங்கள்ல பிசினஸ் கம்யூனிட்டி பண்ணுவா. வைஷ்ய ஜாதி காரணம்ங்கிறார் அந்த இடத்துல. அதனால ரொம்ப பிரசித்தமான க்ஷேத்திரம் பதரிகாசிரமம். தீட்சிதர் பாடியிருக்கார். பிரம்ம கபாலம். இப்ப இந்த இடத்துல சொல்லும் போது நீங்க பதரிகாசிரமத்துல 1 நாள் 2 நாள் தங்குறேன்னு வச்சுங்க. அதுக்கு மேல மானான்னு ஒரு கிராமம் இருக்கு.
வண்டி கொஞ்சம் தூரம் போகும், அப்புறம் நீங்க படி ஏறி போகணும். அங்கதான் வந்து அவங்க போட்டிருப்பா இந்தியாவின் கடைசி டீ கடை போட்டிருப்பா. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா சீன தேசத்து மக்கள் தான், அதனால அதோட அந்த பார்டர் நிற்கும். அங்க வந்து அதுக்காக எல்லாரும் ஞாபகார்த்தமா போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்தோம். நான் இந்தியா பார்டர்ல போய் டீ குடிச்சேன். சரி, அதுக்கு பக்கத்துல ஒரு குகை இருக்கு. அங்கதான் வியாசர் உபனிஷத்தை பிரிச்சர், வேதங்களை பிரிச்சர், உபனிஷத்தை வகுத்தார். அங்கதான் சரஸ்வதிக்கு ஒரு கிளை நதி, எப்பவுமே ஒரு நதி இருக்குன்னு வச்சுங்க, நிறைய இடங்கள்ல உற்பத்தமாகக்கூடிய ஜலம் வந்து சேரும். அதற்கு ட்ரிபியூட்டரிஸ்னு பேர். தே வில் ஆஃபர் எ ட்ரிபியூட். சரஸ்வதிக்கு இருந்த ஒரு ட்ரிபியூட்டரி அங்கேருந்து உற்பத்தமாகும். சரஸ்வதி நதி அந்த இடத்துல உற்பத்தமாகும். வியாசருடைய குகை, பிரம்மசூத்திரங்கள் ரச்சனம் பண்ண எழுதின இடம் அந்த இடம். அந்த குஃபால போய் உட்கார்ந்துக்கோ. எப்படி வியாசர் இவ்வளவு உயரமான இடத்துல ஆச்சரியமான ஒரு மகாபாரதத்தையும் ஒரு வேதங்களையும் பிரித்து கொடுத்தார். ஒரு சின்ன இடம், அவ்வளவு நன்னா தெரியும். இதெல்லாம் இந்த பத்ரிகாசிரமத்து பெருமாள்.